Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. ஒரு புதிய நாளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணவும், தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கவும், தேவன் நமக்கு பாராட்டின அவர் அளவற்ற கிருபைக்காக நான் கர்த்தரை மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God wholeheartedly for the abundant grace that the Lord has rendered to see a new day and to experience His presence in His presence. நம்முடைய தேவனை போல நல்லவர் யாருமே இல்லை. There is no one so good like our God. இம்மட்டும் நம்மை தாங்கி நடத்தி நம்மை ஆதரித்து தப்புவித்து நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கிருபையாய் தந்த தேவனை இந்த காலையிலே மனப்பூர்வமாய் நன்றி உள்ள உள்ளத்தோடு நாம் ஸ்தோத்திரித்து இந்த காலை தியானத்திற்குள் நாம் பிரவேசிக்கலாம். Let us praise God and worship Him with a grateful heart, the Lord who has upheld us, who has led us, who has delivered us and who has taken care of us so far. Hallelujah. பாரீரருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல, இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, காட்டு மரங்களின் கீச்சிலி போ எந்த நேசர் அதோ நிற்கிறார், நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பம் ரசத்திலும் அதிமதுரம், இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் நீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, அவரிடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார், அவர் நேசத்தால் சோகமானே, என் மேல் பரந்த கோடி நேசமே, இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே, என் இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ.
நேசரே, உம்முடைய இன்ப சமூகத்தில் இந்த காலை வேளையிலே நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டு சமர்ப்பிக்கிறோம். Oh, our love and beloved, this morning we humble ourselves and commit at your presence, Lord. உம்மை போல நேசர் இந்த உலகத்தில் இல்லையப்பா. Lord, we don't have any beloved like you in this world, Lord. எங்கள் மேல் மனப்பூர்வமாய் அன்பு கூர்ந்து உம்முடைய சொந்த ஜீவனை எங்களுக்காக நீர் சிலுவையிலே கொடுத்தீரே, உமக்கு நன்றி. Lord, we thank you that, Lord, you loved us so much and you gave your own life upon cross for us. உம்மை போல அன்பு இந்த உலகத்தில் எந்த நண்பனோ எந்த மனிதனோ எங்களுக்கு கொடுக்க முடியாது. Lord, no friend or no man in this world can give love like you in this world, Lord. உம்முடைய அன்பை எண்ணி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank you for your love, Lord. இந்த அன்பை எங்கள் வாழ்க்கையில அனுபவிப்பதற்கு நாங்கள் எவ்வளவேனும் தகுதியற்றவர்கள் ஆண்டவரே. Lord, we are not at all worthy to experience this love in our life, Lord. அந்த அன்பிலே எங்களை நிலைத்திருக்க பண்ணும். Help us to remain in that love, Lord. அந்த அன்பிலே வளர பண்ணும். Help us to grow in that love, Lord. அந்த அன்பு எங்களை முழுவதும் ஆளுகை செய்யட்டும். May that love take reign over us. இந்த நாளிலேயும் நலமானதை எங்களுக்கு போதித்து உம்முடைய வசனத்தின் சத்தியங்களுக்குள்ளே எங்களை நடத்தும். May the Lord teach us that is good to us and lead us into your truth today, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. மீண்டும் ஒரு முறை கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்து அவருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு பாராட்டின அளவற்ற அவருடைய கிருபையை எண்ணி நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for the abundant grace that the Lord has given us to come to his presence to meditate the word of God. இந்த காலையிலேயும் நாம் தொடர்ந்து நீதிமொழிகள் புஸ்தகத்தை நாம் தியானிக்கலாம். This morning let us continue a devotion from the book of Proverbs. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தின் முதல் 5 வசனங்களை வாசிக்கிறேன். Proverbs chapter 8 first 5 verses. ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழி அருகே மேடைகளிலும் நார்ச்சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும். பேதைகளே, விவேகமடையுங்கள், மூடர்களே, புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். Does not wisdom call out? Does not understanding raise her voice? At the highest point along the way, where the paths meet, she takes her stand. Beside the gate leading into the city, at the entrance she cries aloud. To you, O men, I call, and my voice is to the sons of men. O you simple ones, understand prudence, and you fools, be of an understanding heart. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஞானம் அமைதியாக இருக்கிறதில்லை. Wisdom does not remain calm. அது தன்னுடைய சத்தத்தை உயர்த்துகிறது. It raises its voice. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு, raises its voice. அது தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி அனைவரையும் கூப்பிடுகிறது. So it raises its voice and calls everyone. யாரை கூப்பிடுகிறது? Whom does it call? மனுபுத்திரர் எல்லாரையுமே அது கூப்பிடுகிறது. It calls all the sons of men. எல்லாரும் என்னோட சத்தத்தை கேளுங்க. Everyone listen to my voice. எல்லாரும் என் வார்த்தைக்கு செவி கொடுங்க. Everyone give heed to my voice. யாரும் நான் சொல்ற சத்தத்தை என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம போயிடாதீங்க. எல்லாருமே என்னோட ஆலோசனையை கேளுங்க. No one should go away without giving heed to my voice and understanding. பாரபட்சம் இல்லாத தேவன் தம்முடைய சத்தத்தை எல்லாருக்கும் தொனிக்க பண்ணுகிறார். Our God who shows no partiality makes his voice to be heard to everyone. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். And he expects and desires that everyone should repent. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். He desires that everyone should be saved. ஒருவனும் கெட்டு போக கூடாது என்பது தேவனுடைய நோக்கம். And God's purpose is no one should perish. எல்லா மனிதனும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். And the Lord desires that everyone should attain eternal life. எல்லா மனிதனும் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். He desires that everyone should obey him. எல்லா மனிதனும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். God desires that everyone should be blessed. எல்லா மனிதனும் தொழுது கொள்ளணும்னு விரும்புகிறார். And he desires that every man should worship him. தேவனுடைய இருதயம் ஒரு குறுகிய கூட்டத்திற்கு அல்ல, தேவன் எல்லா மனிதனுக்கும் தன்னுடைய ஆசீர்வாதமும்
தன்னுடைய ஜீவனும் தன்னுடைய கிருபையும் அருளப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். So the blessings of God is not for one small crowd, but he wants his life, his blessing to be given to all men. அவ்வப்போது தேவன் ஒரு சிறு கூட்டத்தை பிரித்தெடுத்து அவர்களை பயிற்றுவித்து ஆயத்தப்படுத்தி அவர்களை ஒரு பாத்திரமாக வனைந்து அவர்கள் மூலமாக உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் அவர்களை பிரித்தெடுத்தாரே அல்லாமல் அவர்கள் மேல் பாரபட்சத்தினால தேவன் அவர்களை பிரித்தெடுக்கல. God chose a crowd of people and trained them so that they can be a blessing to the entire world, but he did not choose them out of partiality. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எல்லா மனுப்புத்திரருக்கும் நேராக இந்த ஞானம் கூப்பிடுகிறது, சத்தமிடுகிறது. So this wisdom calls out and raises her voice towards all men. எல்லாரும் அந்த ஞானத்தை அடையணும், அந்த ஞானத்தின் ஆசீர்வாதங்கள்ல பங்கெடுக்கணும் என்பது தேவனுடைய அனந்த நோக்கம். And the greatest purpose of God is that everyone should listen to this wisdom and take part in the blessing of it. அது எங்கே கூப்பிடுகிறது? Where does it call? இதை தான் நாம் 2ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரைக்கும் நாம கவனித்தோம். So this is what we learned in verses 2 and 3. எங்கே கூப்பிடுகிறது பாருங்கள். Where does it calls? அது வழி அருகே உள்ள 2ஆம் வசனத்துல அது வழி அருகே உள்ள மேடைகள்ல கூப்பிடுகிறது. In verse 2 it calls along the ways resting heights. இரண்டாவது அது வாசல்கள் அருகே கூப்பிடுகிறது. And the number 2 it calls beside the gates. மூன்றாவது அது நாற்சந்திகளிலே கூப்பிடுகிறது. Number 3 it calls out near the crossroads. நான்காவது அது வீட்டினுடைய வாசல்லையும் கூப்பிடுகிறது. Number 4 it calls out near the door of the house. இதை நாம் ஏற்கனவே தியானமாக கவனித்தோம். எப்படி 4 விதமான இடங்களில் ஞானம் கூப்பிடுகிறது. So we already meditated on this topics on places where wisdom is heard. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. This is really amazing. கர்த்தர் தம்முடைய சத்தத்தை எல்லா மனிதனும் கேட்கும்படி தேவன் தொனிக்க பண்ணுகிறார். The Lord makes his voice to be heard by all men. அதே வேளையில எல்லா இடங்களிலும் தொனிக்க பண்ணுகிறார். And the Lord also makes his voice heard in every places. அதாவது நான் இந்த இடத்துக்கு போனேன், அந்த இடத்துல எனக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்கலன்னு யாருமே சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. So that no one can give an excuse saying that I went to this place but I could not hear the voice of God. வழியில போயிட்டு இருக்கிறேன், அங்க கர்த்தருடைய சத்தம் எனக்கு கேக்குது. So I'm on the way and I could hear the voice of God there. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் கந்தாகையின் மந்திரி என்று சொல்லலாம். So this for a good example for this is the minister of Candace. அவன் பாருங்க, ரதத்துல வழியில போய் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் தம்முடைய தாசனை அனுப்பி அங்கே அவனுக்கு சத்தியத்தை கொடுத்து வழியிலேயே அவன் ஞானஸ்நானம் பெற்று பின்பு அவன் முன்பாக பிலிப்பு காணாமல் போனான், பரிசுத்தாவினால் எடுத்துக்கொள்ளப்பட்டான் பார்க்கிறோம். So here you can see as he was going on the way, the Lord sent his man and the Lord made him to teach the truth, and he also got baptized on the way, and then we read that the man Philip was taken away by the Spirit of God. நம்முடைய தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவர். Our God is really good. அப்போ வழியிலேயும் கர்த்தர் பேசினாரு. So the Lord spoke even on the way. வாசல் அருகே கர்த்தர் பேசினாரு. The Lord also spoke near the door. வாசல் அருகே, near the door. அதாவது நியாயாசனங்கள் நடுவுல கர்த்தர் பேசுறாரு. So it means the Lord speaks near the gates. இது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிற பாதையில் எத்தனை பேர் அவரால் தொடப்பட்டார்கள் என்பது ஆச்சரியமா இருக்கிறது. So it is really amazing to see how many people were touched by Jesus on his way to cross. நீங்கள் அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய பெரிய மனம் திரும்புதல் பார்த்தீங்கன்னா அவருடைய சிலுவைக்கு போகும் பாதையிலே தான் நடந்தது. So when you see the greatest repentance of Apostle Peter, it happened on the way or crossroads to cross. அவர் பாருங்க, வாசலுக்கு வெளியே அவர் சிலுவையிலே தொங்கவிடப்பட்டார். அந்த இடத்துல ஒரு கள்ளன் பரதீசிக்கு வரும்படி கர்த்தருடைய வார்த்தை அங்கே அவனுக்கு வருகிறது. So here Jesus was hanged on the cross beside the gates, and even there the thief and the culprit received the word of God to be saved. தேவனுடைய வார்த்தை நாற்சந்திகளிலே நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான தீர்மானம் எடுக்கிற வேளையில கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. The word of God even comes to us when we want to take important decisions in the crossroads of our life. அதேதான் பவுலுடைய வாழ்க்கையில் நடந்தது. So this what happened in the life of Paul. அவன் கடிதங்களை வாங்கிக் கொண்டு அவன் வாழ்க்கையில தீர்மானத்திற்கு நேராய் ஓடும் பொழுதுதான் கர்த்தர் இடையிலே வழிமறித்து அவனை கர்த்தருக்கென்று அவனை தேவன் திருப்பினார். So when Saul got the letters and he went towards determination, the Lord stopped him off the way and turned him towards God. நான்காவது நம்ம கவனித்தோம்,
வாசல் அருகே கூட இந்த ஞானம் கூப்பிடுதான். Number 4, we saw it even calls out near the door of the house. காயினுக்கு சத்தம் வாசல் அருகே வந்தது. So the voice came to Cain near this door. சகேயுனுடைய வாழ்க்கையில தேவனுடைய சத்தம் வாசல்ல, வீட்டு வாசல்ல தான் தொனித்தது. So even in the life of Zacchaeus, the word of God came and heard near his door. நம்முடைய தேவன் ஒரு இடத்தை விட்டு வைக்கிறது இல்ல. ஒரு மனிதன் ஒரு பொது இடத்துல இருக்கலாம், ஒரு மனிதன் தனிமையாக இருக்கலாம், எல்லா இடத்துலயும் கர்த்தர் பேசுறாரு. So the Lord never spares any places. A person can be in a public place or in a private place. His word is heard in every place. அவர் எந்த மனுஷனையும் எப்படியாவது சந்திக்க வேண்டும், எப்படியாவது அவங்களை ஆதாயப்படுத்திடணும் அப்படின்றதுதான் தேவனுடைய நோக்கம். The purpose of God is to meet persons anyhow and to gain them anyhow. அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார். So not only then, but even today the Lord is speaking to us. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். Our God is really good to us. இப்போ ஞானம் பல இடங்களில் கூப்பிடுகிறது. Now wisdom, ஞானம் பலதரப்பட்ட மனிதர்களை ஒருவரையும் விட்டு வைக்காமல் கூப்பிடுகிறது. now wisdom calls out in many places and also it calls out to every people. இந்த சத்தம் ஏன் தொனிக்கிறது? Why is this voice heard? நீங்கள் 5ஆம் வசனத்தை வாசித்தால், Read verse 5. எதற்காக இந்த சத்தம் என்றால், பேதைகளே விவேகம் அடையுங்கள், Oh, you simple ones, understand prudence. மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாய் இருங்கள். And you fools, be of an understanding heart. எதற்காக இந்த சத்தம் தொனிக்கிறது? So why is this voice calling out? யாரும் ஒரு பேதையாக இருக்கக்கூடாது. So that no one should become simple. யாருமே அவர்கள் ஞானமற்றவர்களா இருக்கக்கூடாது. And no one should remain foolish. ஒவ்வொருவரும் விவேகத்தை அடைய வேண்டும், ஒவ்வொருவரும் புத்தியாய் இருக்க வேண்டும். So everyone should attain prudence and should attain understanding. இன்றைக்கு இதை பற்றி தான் நம்ம பேச போறோம். So this is what we're going to speak today. விவேகமும் புத்தியும். Prudence and understanding. விவேகமும் புத்தியும். Prudence and understanding. விவேகம் அப்படின்னா அர்த்தம் என்ன? What do you mean by prudence? விவேகம் என்பது ஒரு காரியம் அவனுக்கு முன்பாக தெரியும் போது அதில் உள்ள நுணுக்கங்களை, அதில் உள்ள மறைந்திருக்கிற பிரச்சனைகளை கூட பகுத்து பார்த்து அல்லது பிரித்து பார்த்து அறியக்கூடிய திறன் தான் விவேகம் என்று சொல்லுவோம். Prudence is the ability to discern something which is present before them and knowing its nuances and the hidden things that is present in it. பார்த்ததை எல்லாம் அப்படியே கண்மூடித்தனமாய் நம்புவது விவேகம் அல்ல. Prudence is not something where you believe whatever you see. எத்தனை காரியங்கள் கண் முன்பாக தோன்றினாலும், No matter how many things may appear before your eyes. விவேகம் என்ன செய்யும்னா அதில் உள்ள உட்கருத்து என்ன என்பதை நிதானிக்கும். So this prudence will discern what is the inner moral present in it. பாருங்க, இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை. So this is required for every man. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சிறிய ஆளா இருந்தாலும் சரி, விவேகம் என்பது ரொம்ப ரொம்ப தேவை. No matter how great or small a person might be, but understand this prudence is very much important. பாருங்க, சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக ஈசாயினுடைய குமாரர்கள் கொண்டு நிறுத்தப்பட்டார்கள். See, the sons of Jesse were brought before the prophet named Samuel. எலியா போன்றவர்கள் நல்ல உடல் வனப்புள்ளவர்களாய் தெரிந்தவுடனே இவன்தான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இவன்தான் வரப்போகிற ராஜா என்று அபிஷேகம் பண்ண கிட்டத்தட்ட அவர் போயிட்டார். So when people like Eliab was brought before him, who was of good stature, he confirmed that he is the one who is chosen by God, and he went to anoint him as a king. அவனுடைய தீர்மானம் எதன் அடிப்படையில் இருந்ததுன்னா, தோற்றத்தின் அடிப்படையில். His decision was based upon appearance. ராஜாவுக்கு ஏற்ற உடல் வனப்பு இருக்கிறது. He had the stature that is required for a king. ஆண்டவர் சொல்றாரு, நீ முகத்தை பார்த்துட்டு தீர்மானம் எடுக்காதப்பா. The Lord says, don't take your decision based upon the appearance. கர்த்தர் முகத்தை பார்க்கிறது இல்ல, இருதயத்தை பார்க்கறாரு. The Lord doesn't look at the face, but he looks at your heart. தோற்றம் நல்லா தான் இருக்கு, ஆனா மனம் தேவனுக்கு பிரியமானதா இல்ல. Appearance is good, but his heart is not pleasing to God. நீ வெளியில இருக்கிற ஓட்டை பார்த்து உள்ள இருக்கிற பொருளும் நல்லா இருக்கும்னு நினைச்சிராத. So don't think based upon the thing outside, the inner things will also be good. ஆங்கிலத்துல ஒரு வாக்கியம் சொல்வாங்க, don't judge a book by its cover என்று சொல்லுவாங்க. So there's a proverb in English, don't judge a book by its cover. வெளி தோற்றத்தை வைத்து நிதானிக்க கூடாது. We should not decide anything based upon the outer appearance. இன்னொரு proverb கூட சொல்லுவாங்க, all that glitters is not gold ன்னு சொல்லுவாங்க.
And there's one more proverb which says all that glitters is not gold. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. All that glitters is not gold. தமிழ்ல இன்னும் கூட சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பாதன்னு சொல்லுவாங்க. And also they say whatever you find to be white is not milk. ரொம்ப நிதானிக்கணும். You have to discern. அதுல உள்ள நுணுக்கங்கள் என்னன்னு தெரியணும். You have to know the nuances present in it. தோற்றத்தின் அடிப்படையில் தீர்ப்பு செய்யக்கூடாது. You should not make judgment based upon the appearance. சாமுவேலுக்கு இதை ஆண்டவர் உணர்த்த வேண்டியதா இருந்தது. The Lord has to made it realize to Samuel. சிம்சோன் பாருங்க, Look at Samson. எல்லாருக்கும் நியாயம் சொன்னான். He judged everyone. ஆனால் தன்னையே கொல்ல வந்த ஒரு பெண்ணினுடைய அவளுடைய தவறான எண்ணங்களை அவனால் பகுத்து பார்க்க முடியல. பாருங்க, அந்த ஞானம் அவனுக்கு இல்லாம போயிடுச்சு. He did not have the wisdom to discern the wicked things that a woman did to him. இவள் தான் தன்னுடைய ஜீவனை பறிக்க போகிறாள்னு தெரியல. He was not aware that this woman was the one who is going to take away his life. தன்னுடைய சத்துருவோடு மடியிலே படுத்து விளையாடி கொண்டிருந்தான். So he was laying on the bosom of his enemy and he was playing with her. அவனுடைய வல்லமை அளவிற்கு அடங்காதது. His strength is really unlimited. யாருமே அவன் பக்கத்துல வர முடியாது. No one can come near to him. ஆனா அந்த பெண்ணுக்கு இடம் கொடுக்கறான். But he gave room for her. ஏன் தெரியுமா? அவனுக்கு விவேகம் இல்ல. It's because he lost prudence. அந்த பகுத்து பார்க்கிற திறனை இழந்துட்டான். He lost the ability to discern things. அழகிலே முழுவதும் மயங்கி விட்டான். And he was totally enticed in the beauty. நம்முடைய வாழ்க்கையில இது ரொம்ப ரொம்ப முக்கியம். This is very much important for us. இந்த விவேகத்தை ஞானம் சத்தமிட்டு கூப்பிடுது. So this wisdom is calling out for this prudence. நம்முடைய தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மனதை தருகிறார் என்று சொன்னால், what kind of heart does God give us? 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கும் போது, if we read 2 Timothy 1:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். We read, for God hath not given us the spirit of fear but of power and of love and of sound mind. என்ன ஆவியை கொடுத்திருக்கிறார்? What is that spirit? தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். The Lord has given a spirit of a sound mind. நம்முடைய புத்தி அந்தகாரப்பற்ற கூடாது. So our mind should not be darkened. நம்முடைய புத்தி புகையினால் தெளிவில்லாமல் போய்டக்கூடாது. Our mind should not become totally dull because of the smoke. Blurred with smoke. நம்ம புத்தி தெளிவா இருக்கணும். So it should be very clear. தெளிவா இருக்கணும். It should be very clear. எல்லாவற்றையும் தெளிவா பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் நம்முடைய புத்தியை மாற்றணும். Our God should change us so that we can see everything with a sound mind. அதற்கு நாம கிருபை கேட்கணும். And we should ask grace for that. ஒரு வாகனத்தை ஒருத்தர் எடுத்து ஓட்டுறதுக்கு முன்னால, before a person drive a vehicle, அவங்க ஒரு நல்ல டிரைவர் என்ன பண்ணுவார்னா, தனக்கு முன்பாக இருக்கிற விண்ட் ஷீல்டு இருக்கும் பாத்தீங்களா, தனக்கு முன்பாக இருக்கிற கண்ணாடியை நல்லா துடைப்பாரு. A good driver will first clean the windshield that is present before him. சில வேளையில தண்ணி ஊற்றி துடைப்பாரு. Sometimes he will also wash it with water. ஏன் தெரியுமா? அந்த விண்ட்ஷீல்டு கிளியரா இல்லைன்னா எதிரில் இருக்க பாதை சரியா தெரியாது. It's because if the windshield is not clear, he cannot view the path that is before him. ஒரு நல்ல டிரைவர் என்ன பண்ணுவார்னா, அடை மழை பெய்யுமானால் அவர் வண்டியை ஓட்டாம கூட ஓரமா நிறுத்திடுவாரு. So a good driver, if it's raining, he sometimes will stop his vehicle when it is raining very much. ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும், நம்ம போய் இடத்துல சேர்றதுக்கு வேகத்தை விட விவேகம் ரொம்ப தேவைன்னு அவருக்கு தெரியும். So it's because he knows rather than the speed, we need prudence at this point of time. ஏனென்றால் ஒன்றும் தெரியாத ஒரு ரோட்ல ஓட்டிக்கொண்டே போனால் ரோடு திரும்புறது கூட தெரியாது, எங்கேயாவது குழியில விழுந்துருவோம். So it's because if you just continue driving in the road where you cannot view anything, we will not know what happens. We may fall into a pit. நாம சீக்கிரமா போய் நம்ம இடத்துல சேர்றோன்றதை விட பாதுகாப்பா போய் ஒரு இடத்துல சேர்றோன்றது முக்கியம்னு அவர் அறிந்திருக்கிறார். And he knows very well that it is very important to reach a place more protective than going at us swiftly. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கர்த்தர் இந்த விவேகத்தை நமக்கு தரணும். The Lord should give us this prudence. அதனால தான் பிலிப்பியர் 1:9 முதல் 10 வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்காக ஜெபம் பண்ணும்போது அவர் ஜெபித்த காரியங்களில் ஒன்று இதுதான். So one of the things which the apostle Paul prayed for this Philippians, which you can read in Philippians chapter 1 verses 9 and 10. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும்
இடரலற்றவர்களுமா இருக்க வேண்டுதல் செய்கிறேன் என்று சொன்னார். He says, "And this I pray, that your love may abound still more and more in knowledge and all discernment, that you may approve the things that are excellent, that you may be sincere and without offense till the day of Christ, being filled with the fruits of righteousness, which are by Jesus Christ, unto the glory and praise of God." உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக That you may approve the things that are excellent. அவர் ஜெபம் பண்றாரு, உங்க அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் அல்லது எல்லா விவேகத்திலும் அதிகமா பெருகணும் உங்களுக்கு நான் ஜெபம் பண்றேன். So he says that he prays that your love may abound still more and more in knowledge and all discernment. அன்பு நல்லதுதான். Love is good. ஆனா அன்பு கண்மூடித்தனமா இருக்க கூடாது. But love should not be blind. அன்பு கூட விவேகத்தோட உணர்வோட இருக்கணும். So love should also be with prudence and understanding. சில வேளையில சிலருக்கு அன்பு வந்துட்டு அவங்கள என்ன பண்ணிடுதா முழுவதும் முட்டாள்களாக்கிறது. Sometimes this love makes certain people foolish. அன்பு வந்து அவர்களை குருடர்களாக்கிறது. It makes them blind. அதுவல்ல. கொஞ்ச நாள் கழிச்சப்ப தெளிஞ்சதுக்கு அப்புறமா ஐயோ நான் படுகுழியில விழுந்துட்டேன்னு அலர்னாலும் கத்தனாலும் கூப்பாடு போட்டாலும் யாரும் வந்து உதவி செய்ய முடியாது. But after some time when they come to their senses and realize that they fall to a pit, no one can come and help them. பிரச்சனையில சிக்கி கொண்ட பிறகு என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னா சில பேர் காப்பாற்றுவாங்க, ஆனால் அதுல உண்டான காயங்கள் ஆற்றப்படுவது ரொம்ப கடினமா மாறிடுது. And when you are caught into a problem and if you seek help, someone to help you, they may help you, but the wounds that you get out of it, that cannot be healed. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆகவேதான் இயேசு சொன்னார் மத்தேயு 10:16 That's why Jesus said in Matthew chapter 10 and verse 16, ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். He said, "I'm sending you out like sheep among wolves." ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். Therefore be as shrewd as snakes and as innocent as doves. சர்ப்பங்களைப் போல எப்படி இருக்கணுமா? How are you supposed to be like snakes? வினா உள்ளவர்களாய் இருக்கணும். You have to be shrewd as snakes. நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், இதனுடைய விளைவு என்ன, நான் போகிற இடம் சரியா, இது எனக்கு பாதுகாப்பா இருக்குமா என்று நிதானிக்கிற அந்த நிதானம் தேவை. We need that discernment which says whether what am I doing, whether this place is right, where I'm going, is it right or safe. நான் சொல்லுவேன் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, it is okay to be innocent but it is not okay to be ignorant. ரெண்டுமே வித்தியாசம். இன்னசென்ட்டா தான் இருக்கணும், நாம வந்து கபடற்றவர்களா இருக்கணும். We have to be innocent. அதற்காக அறிவில்லாம இருக்க கூடாது. But we should not be ignorant. நாம காரியங்களை நிதானிக்கிற ஒரு ஞானம் நமக்கு தேவை. We need that wisdom to discern things. இந்த நிதானம் இல்லை என்றால் நாம ஞானிகளாக அல்லது ஞானமுள்ள செய்கைகளை செய்கிறவர்களாக நாம கணிக்கப்பட மாட்டோம். So if we don't have the discernment, we will not consider to be wise or people who do wise things. சில வேளையில ஒரு தவறான முடிவு, ஒரு தவறான திருப்பம் நம்ம வாழ்க்கைக்கு பெரிய பாதகத்தை உண்டு பண்ணிடும். Sometimes one small decision or one small turn will bring a great danger to our life. One wrong move can even cost your entire life. One wrong move. ஒரு தவறான திருப்பம் வந்து பெரிய ஆபத்துக்குள்ள நம்மளை கொண்டு போயிடும். One wrong move can really take us to great danger. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சில வேளையில எல்லாமே நமக்கு வந்து உதவி செய்து நாம போகிற பாதை சரியா இல்லையா நமக்கு காண்பிக்காது. Sometimes everything will not help us and show us whether the path that we go through is right or wrong. இது விமானம் ஓட்டுறது போல. It is like driving a flight. இந்த மாடர்ன் விமானங்கள் பார்த்தீங்கன்னா அதுல வந்து எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்டான மீட்டர்ஸ் வந்து அதை காமிக்கிறதுக்கான கேஜெட்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. So in modern flights you have everything, all the gadgets you show, all the meters. அதுவே எல்லாவற்றையும் கால்குலேட் பண்ணிருது. It will calculate everything on its own. அதோட உயரம் என்ன, what is the altitude, அது எந்த டிகிரியில திரும்பி நிக்குது, and in what degree it is turning, காற்றினுடைய வேகம் என்ன, what is the speed of the wind, அப்புறமா எல்லாத்தையும் அது காமிச்சிருது. it shows you everything. ஆனா சில வேளையில என்ன பிரச்சனைன்னு சொன்னா இந்த மீட்டர்ஸ் இந்த அளவுகோல்கள் எல்லாம் சில தடவை ஃபெயில் ஆயிடுது. Sometimes the problem is that these meters fail. நீங்க மீட்டரே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வண்டியை போய் பத்திரமா இறக்க முடியாது. If you just look at the meter alone, you cannot reach safely. ஒரு தேர்ந்த விமானி யார் தெரியுமா? Who is a trained pilot? எப்பொழுதுமே அந்த மீட்டர்ஸே பார்த்து தீர்மானம் எடுக்கிறவன் அல்ல. Not the one who take decisions always looking at the meters alone. இது எல்லாமே ஃபெயில் ஆனா கூட even if they fail, தன்னுடைய விவேகத்தினால பெரிய விமானங்களை அவன் பத்திரமாய் கொண்டு வந்து சரியான இடத்துல தரையிறக்கிறான். So he will land those flights
at the right place through prudence. நிறைய பேர் லைஃபே வந்து ஆட்டோ பைலட்ல தான் போயிட்டு இருக்காங்க. So many people's life is just going on autopilot. தானாகவே எல்லாம் சரியாயிடும். So everything will heal on its own. எல்லாமே நமக்கு சாதகமா அது பாட்டுக்கு வர்ற பாதையில போயிட்டே இருந்தா போதும் நம்ம சுகமா போயிடுவோம் நினைச்சிட்டு இருக்காங்க. Many people think if we go in the path it is coming, so everything would be favorable and everything happens on its own. இல்ல. No. எல்லா நேரமும் ஆட்டோ பைலட் வேலை செய்யாது. The autopilot will not work out at all times. வாழ்க்கையின் சில புயல்கள்ல மேனுவல்ல எடுத்து நாம சுயமாக நிதானித்து சில காரியங்களை செய்யணும். Sometimes in the storms of our life we may have to take it in a manual mode and work things on our own. சில வேளையில சிலருக்கு நம்ம ஆலோசனை சொன்னா கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாஸ்டர் போக போக இது சரியாயிடும் பாஸ்டர் அப்படின்னு ஆட்டோ பைலட்ல வண்டியை ஓட்டுறாங்க. Sometimes even when we counsel and advise certain people, they say, pastor, it will be okay, set right on the way as it goes, and they take those things on the autopilot mode. கொஞ்ச நாள் கழிச்சு பின்பு கண்டுபிடிக்கிறாங்க, நான் ஒரு கிராஷ் லேண்டிங்க்கு தான் போறேன், என்னால வந்து மீட்டு கொள்ள முடியாத பிரச்சனையில சிக்கி கொள்ளுகிறேன் என்பதை பின்பு கண்டுபிடிக்கிறாங்க. But after some days they will realize that I've ended up in a crashed landing. நம்ம வாழ்க்கையில நிதானம் ரொம்ப ரொம்ப தேவை. விவேகம் ரொம்ப ரொம்ப தேவை. This prudence is very very much important. ஞானம் எதுக்கு சத்தம் இடுது, எல்லாரும் பார்த்து கூப்பிடுதுன்னா, நீ விவேகத்தையும் அறிவையும் புத்தியையும் நீ என்னுடைய வார்த்தையின் மூலமாய் பெற்றுக்கொள். So why does this wisdom calls out and raises voice? It because that we have to receive the prudence and get an understanding. எதற்காக இந்த விவேகமும் புத்தியும் நமக்கு தேவை? Why do we need this prudence and understanding? வேதத்திலிருந்து பார்ப்போமானால் 3 காரணங்களுக்காக இவை நமக்கு தேவை. When you look from the Bible, there are 3 reasons why we need it. முதலாவது, Number 1, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களை பாருங்கள். Matthew chapter 4 verses 3 and 4. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். The tempter came to him and said, if you are the Son of God, tell these stones to become bread. Jesus answered, it is written, man shall not live on bread alone, but on every word that comes from the mouth of God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இயேசுவை சோதிக்கும்படி வந்த சோதனைக்காரனோடு நடந்த உரையாடல் இது. So this is a conversation that happened with the tempter who came to tempt Jesus. பிசாசுனுடைய நோக்கம் என்ன? What is the purpose of this tempter? திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் அவன் வரான். He comes only to steal, to kill and destroy and nothing else. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இப்போ இவன் இயேசுவை பரீட்சை பார்க்கிறதுக்காக அவன் 3 விதமான சோதனைகளை இயேசுவுக்கு வைக்கிறான். Now here he brings forth 3 kinds of temptation to tempt Jesus. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. முதலாவது சோதனை என்னன்னா, 40 நாள் அப்பமும் தண்ணியும் புசிக்காத இயேசுவுக்கு பசி உண்டான போது இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்கள் ஆக்கிடும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஒரு சாதகமான ஒரு காரியத்தை சொல்றத போல சொல்லுகிறான். So the first temptation is that when Jesus was hungry, not eaten for 40 days, he came and said to make all the stones to bread as a favorable thing. அப்போ இயேசு உடனே வசனத்தை கொண்டு அவனிடத்துல பேசுகிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். So immediately Jesus spoke with him with the word of God, saying, man shall not live on bread alone, but on every word that comes from the mouth of God. அவன் உடனே விட்டு விடல. He did not leave it immediately. 5ஆம் வசனம் பாருங்க. Look at verse 5. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறது என்று சொன்னார். Then the devil taketh him up into the holy city, setteth him on the pinnacle of the temple, and said unto him, if thou be Son of God, cast thyself down, for it is written, he shall give his angels charge concerning you, and in their hands they shall bear thee up, lest at any time thou dash thy foot against a stone. கவனிங்க. Listen carefully. இயேசுவிடத்துல சோதனை கொண்டு வந்தவனே இயேசு வந்து வேதத்தை காண்பித்து எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொன்ன உடனே பிசாசு அதையே பிடிச்சிக்கிட்டு, பாருங்க இங்க கூட எழுதியிருக்கிறது அப்படின்னு தாழ குதியும்
என்று சோதிக்கணும். So when the tempter brought a temptation to Jesus, and when the Lord told him that it is written so, immediately he took hold of to that and he said, see, it is also written so, therefore you just cast yourself down from this place. அப்போ இயேசு சொன்ன ஒரு பதில் ரொம்ப அருமையான பதில். So the verse which Jesus gave was really a beautiful one. 7ஆம் வசனம் பாருங்க. Verse 7. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறதே என்றார். He said, it is also written, thou shalt not tempt the Lord your God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. Glory be to the name of நிறைய the Lord. வேளையில நமக்கு என்று எழுதி இருக்கிறது அப்படின்னு நமக்கு சிலது தெரியுது, என்றும் எழுதி இருக்கிறது அப்படின்றது தெரியல. So many times we know it is written, but we don't see it is also written. We know what is written, we don't know what is also written. விவேகம் எதற்கு தேவை? Why do we need prudence? முதலாவது, நம்மை குழப்புகின்ற தீர்மானங்களுக்கு முன்பாக நிற்கும்போது விவேகம் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. Number one, when we face confusing choices, we need prudence. ஏன் நமக்கு இந்த விவேகம் தேவை? Why do we need this prudence? வாழ்க்கையில எல்லாமே நேரடியாக தெளிவாக நம்மிடத்துல வந்து நிற்பதில்லை. It's because nothing comes directly and clearly before us. அநேக வேளையிலே நம்மை குழப்புகிற காரியங்கள் நமக்கு முன்பாக வந்து நிற்கும். There comes many things that may confuse us in our life. அந்த நேரத்துல விவேகம் மாத்திரம் இல்லை என்றால் நம் குழப்பத்துல தவறான முடிவுகளை நாம எடுப்போம். So at those times when we don't have this prudence, we will take wrong decisions. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இயேசு மாத்திரம் என்றும் எழுதி இருக்கிறதே அப்படின்ற சத்தியத்தை அறியாம இருந்திருந்தா, பிசாசானவன் வசனத்தை எடுத்துட்டு வந்து சொன்ன உடனே வசனம் தானே அப்ப கீழ்ப்படிவோன்னு உடனே குதிச்சிருக்கலாம். So if Jesus would have not known what is also written, then when this Satan has brought the word of God, the Lord could have even jumped out from there. ஏன் தெரியுமா? வசனம் தானங்க சொல்றான். It's because it is word of God that speaks that. முதல்ல மாம்சத்துல பேசின மாதிரி இருந்துச்சு. First it appeared that he spoke in flesh. நீங்க பசியா இருக்கிறீங்களே, இந்த கல்லு எல்லாம் அப்பங்களாக செய்யுங்கன்னா அது வசனத்துல அப்படி ஒண்ணும் இல்ல. See, if you are hungry, why don't you make these stones to bread? So we don't find a verse saying so. அது பிசாசு பேசினான். So that is spoken by devil. ஆனா ரெண்டாவது வந்த சத்தம் வந்து ஃபுல்லா பைபிள்ல இருந்தே தான் பேசினாங்க. But the second verse, it came just from the Bible. ஏன்னா உம்முடைய தூதர்கள் உம்மை வந்து கரத்துல ஏந்திடுவாங்க, அதனால குதிக்கலான்னு தானே வசனத்தை தானே கோட் பண்றாங்க. So they quote only the verse saying that your angels will come and take over you, they will bear you up. ஆண்டவர் அப்படி வசனத்துக்கு உடனே விழுந்துடல. So Jesus did not fall immediately for the verse. ஏன்னா அவருக்குள்ள ஒரு விவேகத்தின் ஆவி இருந்தது. Because he had a spirit of prudence in him. அவர் என்று எழுதி இருக்கிறது மாத்திரம் அறிந்தவர் அல்ல, என்றும் எழுதி இருக்கிறது அப்படின்றத அறிந்திருந்தார். So he not only knew what is written, he also knew what is also written. ஆகவேதான் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்று சொல்லுகிற ஒரு தேவனுடைய ஒரு கரத்திலே பயன்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரசங்கியார் ஒரு முறை அவர் எழுதின வாக்கியம் மிக மிக நமக்கு நிதானிக்க வேண்டிய ஒரு வாக்கியம். So one of the statement written by a great man of God who was used mightily by God named Charles Spurgeon is something where we have to notice. அவர் சொன்னாரு, the truth is being able to differentiate between what is right and what is almost right. சத்தியம் என்பது என்ன தெரியுமா? எது சரி என்பதற்கும் எது கிட்டத்தட்ட சரி என்பதற்கும் நடுவிலே இருக்கிற வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது. அதுதான் நிதானம். prudence தான் அதான். That is prudence. Differentiating between what is right and what is almost right. எது சரி, எது கிட்டத்தட்ட சரி. What is right and what is almost right. இதுக்கு தான் நமக்கு நிதானம் வேணும். So we need prudence only for this. வசனம் சரிதான். The verse is right. ஆனா கிட்டத்தட்ட சரி அப்படின்றத நிதானிக்காம போயிட்டோம்னா நாம சில வேளையில வசனத்தினாலேயே கூட வஞ்சிக்கப்படலாம். If we don't discern what is almost right, we may even be deceived by the word of God. நீங்கள் கிறிஸ்தவ சரித்திரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, if you read the Christian history, அநேக மக்கள், ஏன் திரள் கூட்டமான மக்கள் கூட சில கள்ள போதகர்களால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. There are many people, great multitude of people who are deceived by this false prophets. அவர்கள் தங்களுடைய பணத்தை இழந்திருக்கிறாங்க, பொருட்களை இழந்திருக்கிறாங்க, வீடுகளை இழந்திருக்கிறாங்க, குடும்பங்களை இழந்திருக்கிறாங்க. அநேகர்
தங்கள் உயிரை கூட இழந்திருக்கிறாங்க. Many have lost their money, their goods, their things, their family, and many have even lost their life. உங்களுக்கு தெரியுமா, மாஸ் சூசைட் கூட கிறிஸ்தவ அமைப்புகள்ல நடந்திருக்கு தெரியுமா? Do you know even mass suicides have happened in Christian associations? மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து தங்களுக்கே விஷம் வைத்து மொத்தமாக மரித்து நாம் எல்லாம் இப்படி மரிச்சிட்டோம்னா நாம் எல்லாம் ஒரே நேரத்தில் பரலோகத்துக்கு போயிடுவோம்னு சொல்லி நம்பி ரொம்ப அறிவு நிறைந்த படித்த அமெரிக்காவிலேயே இந்த மாதிரி மிகப்பெரிய கொடூரங்கள் நடந்து நூற்றுக்கணக்கானோர் ஒரே நேரம் இறந்திருக்கிறாங்க. So there are many multitudes of people who just had a poison thinking and believed that they can reach heaven together. So people like this, educated people, this happened even in America. ஏன் இது நடந்தது தெரியுமா? You know why this happened? அவங்களுக்கு எழுதி இருக்கிறது தெரியும், என்றும் எழுதி இருக்கிறதுன்னு தெரியல. It's because they know what is written, they don't know what is also written. ஏன் நமக்கு நிதானம் தேவை? Why do we need prudence? எதுக்கு நமக்கு விவேகம் தேவை? Why do we need this discernment? நான் சொல்லுவேன், ஏனென்றால் நமக்கு முன்பாக அநேக தெரிந்தெடுப்புகளில் குழப்பங்களும் சேர்ந்து வந்து நிற்கும். It's because we may face many confusing choices before us. ரெண்டாவது, ஏன் இந்த விவேகம் நமக்கு தேவை? Number 2, why do we need prudence? மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்க. Look at Mark 13 verse 22. 13:22 மார்க். Mark 13:22. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். For false Christ and false prophets shall rise and shall shew signs and wonders to seduce, even if it were possible, even the elect. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ரொம்ப அருமையாக இருக்கிறது. It is very beautiful. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சித்துருவாங்களாம். Even they can deceive the elect. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதற்கு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கூட சேர்த்து காட்டுவாங்களாம். And for that they will show many signs and wonders along with that. எதற்கு விவேகம் தேவை? Why do we need prudence? ஏன் இது அவசியப்படுகிறது? Why it is necessary? இரண்டாவது நான் சொல்லுவேன், அநேக வேளையிலே பொல்லாப்பு என்பது அது மிக ஞானமாக மறைத்து வைக்கப்படுகிறது. Number 2, many times corruption is camouflaged. பொல்லாப்பு என்பது அநேக வேளையில மறைத்து வைக்கப்படுகிறது. Number 2, corruption is camouflaged. நல்லா நீங்க விளங்கிக் கொள்ளணும். You have to understand. தீமையை அல்லது தீங்கை எப்பொழுதுமே தீங்காக வெளிக்காட்டவே மாட்டாங்க. Evil never presents itself as evil. ஒரு காரியம் டூப்ளிகேட் அப்படின்னா இது டூப்ளிகேட்னு ஸ்டிக்கர் ஒட்ட மாட்டாங்க. If something is duplicate, they will not put a label on it saying it is duplicate. அது தன்னை வெளியே காட்டும்போது ஒரிஜினலை விட பெட்டரா இருக்கிற மாதிரி தான் அதை வந்து நல்லா பார்க்கிறதுக்கு அழகா வைப்பாங்க. So when it is shown more better than an original one. ஒரு சூசைட் பாம்பர் இருக்கார் வச்சுக்கிடுங்களேன், அவருடைய பையில வந்து அவர் வந்து வெடிகுண்டுகளை வைத்திருக்காருன்னு வச்சிருக்கேங்க. So consider if there is a suicide bomber who have bombs in his bag. அவர் போற இடம்லாம் நான் பாம்பு வச்சிருக்கேன்னு சொல்ல போறது இல்ல. So he will not say wherever he goes that he has bombs with him. சமீபத்தில் ஸ்ரீலங்கால ஒரு ஆராதனை நடக்கும்போது ஈஸ்டர் ஆராதனையில நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள். Recently in Sri Lanka in an Easter service there were hundreds of people who were killed. எப்படி கொல்லப்பட்டார்கள்னா, ஒரு சூசைட் பாம்பர் எல்லாரையும் போல ஆராதனைக்கு வந்துட்டு ஒரு பைய வந்து தன்னுடைய பெஞ்சு கீழே வச்சுட்டு வெளியே போவது போல கேஷுவலா போக அந்த பை முழுவதும் குண்டுகள் இருந்தது யாருமே அறியல. So a suicide bomber came casually like other people. He brought a bag and kept those bag full of bombs in the church and left casually and no one were aware of it. யாருமே அதை கண்டுபிடிக்க முடியாதபடி அதை கேமஃப்ளாஜ் பண்ணியிருந்ததுனால அநேக அப்பாவி மனிதர்கள் பரிதாபமாக கொல்லப்பட்டார்கள். Since it was camouflaged in such a way that no one can identify it, many innocent people were killed. இன்னும் சொல்ல போனா இந்த கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி எழுதியிருக்கு பாருங்க. அவங்க நிறைய அற்புதங்களை அடையாளங்களை கூட பயன்படுத்தி தங்களுடைய மறைந்த தங்களுடைய தீங்கான திட்டங்களை இவைகளை கொண்டு கூட மறைச்சு நல்லவர்களாக தன்னை காட்டுவாங்க. So it also says that about this false Christ and false prophets, they will even show signs and wonders, and using the signs and wonders they will camouflage and plot out bring out their own plans and plots. ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட வஞ்சனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. Just think about the deceiving of Adam and Eve. அந்த ஏவாள் அந்த கனியை பார்த்த பொழுது அந்த கனி எப்படி இருந்ததுன்னா பார்வைக்கு ரொம்ப இன்பமாக இருந்தது,
புசிப்புக்கு நல்லதாக அது தெரிந்தது. So when Eve saw that fruit, it appeared very pleasant to the eyes, and it also was really good to eating. வெளியே பார்க்கும்போது கொஞ்சம் கூட அதுல ஏதாவது ஒரு தவறோ தீங்கோ இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை. So when they looked at the fruit, they found nothing wrong in that, no evil in it. ஆனால் அதனுடைய முடிவை பார்த்தீங்கன்னா மரணம் பூமிக்குள்ளே வந்தது. But at the end, the death came into this world. சாபம் மனிதன் மேல் வந்தது. Curse came upon the mankind. வேதனை அவன் வாழ்நாளெல்லாம் பின்தொடர்ந்தது. And pain followed him all through his life. ஏன் நமக்கு விவேகம் தேவைன்னா குற்றம் எப்பொழுதுமே குற்றமாக வெளியே காட்டாது. Why do we need prudence? It's because corruption is always camouflaged. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மறைக்கப்பட்டிருந்தாலும் அந்த மறைவிடங்களுக்கு பின்பாக போய் இதில் உள்ள உண்மையை கண்டறிகிற ஞானம்தான் விவேகம். இது நம்ம எல்லாருக்குமே தேவை. So we need this prudence which can go through the hidden parts and concealed region and find out the actual thing of it. ஞானம் சொல்லுது ஒரு காரியத்தை பார்த்த உடனே அதனோட வெளி தோற்றத்தை வைத்துக்கொண்டு அது ரொம்ப நன்மையானதாக வெளியே காண்பிக்கிறதுனால உடனே நன்மை நம்பிடாதப்பா. அதை நீ ஆராய்ந்து பார்த்து நிதானித்து விவேகம் உள்ளவனாய் உண்மையை கண்டுபிடிக்க என் ஞானத்தின் சத்தத்தை கேள் என்று கர்த்தர் சொல்றார். So the Lord says, just because you look at things outside and appears to be appealing, it doesn't mean it is right, but rather you have to go into it, find out the actual truth, and you need prudence for this purpose. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கடைசியாக எதற்குங்க விவேகம் நமக்கு தேவை? At last, why do we need prudence? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. Galatians 6 and verse 7. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரிகாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். Do not be deceived, God cannot be mocked. A man reaps what he sows. ஏன் நமக்கு இந்த விவேகம் தேவை? Why do we need prudence? ஒன்றை மறந்துடக்கூடாது, விவேகம் மாத்திரம் நமக்கு இல்லை என்றால் இனி வரப்போகும் பின் விளைவுகளை பற்றி நாம சிந்திக்க மாட்டோம். So if we don't have prudence, consequences are not considered. பின்விளைவுகள் இதை பின்பற்றி வருகிறது என்று அறியாதவன் யார் என்று சொன்னா விவேகம் இல்லாதவன். The one who doesn't have this prudence is the one who is not aware of the consequences that is following. அவன் இன்றைக்கு கண்ணுக்கு தெரிகிறதிலேயே அவன் வாழுகிறான். He lives on the things that are appearing today. இன்னைக்கு எப்படி அது இன்பமாக தெரிகிறது, how pleasant it is today. இன்றைக்கு அவனுக்கு எப்படி வசதியாக தோன்றுகிறது, how favorable and comfortable today it is to him. இனிமேல் வரப்போகும் பின்விளைவுகள் அவன் கருத்திலேயே கொள்றதில்லை. He doesn't take into consideration all the outcomes that may bring it. எல்லாவற்றையும் அப்படியே மனப்பூர்வமாய் நம்பி மனப்பூர்வமாய் பின்பற்றி போகிறான். He just believes everything wholeheartedly and follows everything wholeheartedly. ஆனால் இன்றைக்கு அவன் செய்கிறவைகளுக்கு நீண்ட நாள் கழித்தும் ஒரு பெரிய விலை கொடுக்கணும் அப்படின்றத அவன் அறியாமலே இருக்கிறான். But he is unaware that he has to pay a great price for whatever he does today. நான் சொல்லுவேன், நமக்கு கர்த்தர் ஒரு நிதானத்தை தரணும். I tell you, the Lord should give us prudence. கர்த்தர் நமக்கு விவேகத்தை தரணும். The Lord should give us prudence. ஏனென்றா யார் நம்மளை வஞ்சித்துட்டு யார் வேணா போயிடலாம். So it's because anyone can deceive us and go away. கடைசியில அந்த பின்விளைவுகளோடு நாம தான் வாழணும். And at last we have to live with those consequences. அதை மறந்துடாதீங்க. Don't forget that. கள்ள கிறிஸ்துவோ கள்ள தீர்க்கதரிசியோ அவன் சொல்றத சொல்லிட்டு அவன் அடையாளத்தை அற்புதத்தை காமிச்சிட்டு அவன் நம்மளை ஏமாத்திட்டு அவன் அடுத்த ஊருக்கு போயிடுவான். No matter it might be false Christ or false prophets, they will show all the signs and wonders and they will deceive us and go to the next place. கள்ள போதகன் தனக்கு கிடைத்த ஆதாயத்தை எடுத்துட்டு அவன் போயிடுவான். A false preacher will take the gain that he has received and move away. அந்த அப்பாவி இருக்காம பாருங்க, இதை நம்பிட்டு பின்னாடியே போனான் பாருங்க, அவன் தான் இதோட வேதனைகளை வாழ்நாளெல்லாம் சுமந்துட்டு இருக்கணும். But the person, innocent person who was deceived by this, he has to carry out the outcome all through his life. சிலர் ரொம்ப தந்திரமா காரியங்களை மறைச்சு ஏமாற்றிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. Some people will deceive very cunningly, just cover the things and just move on. ஆனா வேதனை இதை அனுபவிச்சிருக்காம பாருங்க, இதை தன்னுடைய வாழ்க்கையில அனுமதித்தான் பாருங்க, அவன் தான் கடைசி வரைக்கும் சுமக்கணும். But his consequences has to be carried out by the person who permitted this into his life. எதற்காக இந்த விவேகம் தேவை? Why do we need prudence? என்னுடைய முடிவு என்ன அப்படின்னு நான் சிந்தித்து பார்க்கிறதுக்கு தான் எனக்கு இந்த விவேகம் தேவை. I need his prudence to consider my end. ஒரு காரியத்தினுடைய ஆரம்பத்தை பார்க்கலும்
ஒரு காரியத்தினுடைய முடிவு நல்லது. It is better to know the end of a thing than the beginning of it. அவர்கள் தங்கள் முடிவை சிந்தித்தார்களானால் நலமாயிருக்கும் என்று வாசிக்கிறோம். We read it will be better if you think about their end. விவேகம் இல்லாதவன் இன்றைக்கு நான் எப்படி இருக்கேன், எப்படி துவங்குகிறேன் என்பதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கிறான். The person who lacks prudence, he is much concerned about the thing what he starts today, how it appears today. ஆரம்பம் ரொம்ப இன்பமாக இருக்கிறதா, Whether beginning is very sweet. ஆரம்பம் ஒரே பரவசமா இருக்கா, அதுல அவன் அப்படியே மகிழ்ந்துறான். So he will rejoice in that beginning whether it is exciting or not. பொதுவா வஞ்சிக்கப்படுறவங்கள போய் பாருங்க. Generally look at the people who are deceived. ஐயோ அவங்கள கையிலே பிடிக்க முடியாது. You cannot hold them. ஐயோ அந்த காரியத்தை பத்தி அப்படி பாராட்டுவாங்க, அப்படி புகழ்ந்து பேசுவாங்க. They will appreciate and talk so much about those things. ஐயோ உங்களுக்கு என்ன தெரியும், அங்க வந்து பாருங்க அது எப்படி இருக்கு பாருங்க. So what you know about it, you just come and have a look at it. ஐயோ அந்த பரவசத்தை நான் என்ன சொல்றது. How can I explain that excitement? ஐயோ அவர் அப்படி சொல்றாரு, இப்படி சொல்றாரு, அதை செய்யறாரு, இதை செய்யறாரு. He says this and that, he does this and that. அவர் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரு. And he just reveals things as such. என்னென்னமோ பண்றாரு. He does many other things. அவங்களுக்கு தெரியல, ஆரம்பம் நல்லா தான் இருக்கு. They are not aware the beginning might be good. ஒரு முறை ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, Once a woman came and told me, பாஸ்டர் அவர்ட்ட ரொம்ப வெளிப்பாடு இருக்கு பாஸ்டர். Pastor, he's got a good revelation, Pastor. என்ன வெளிப்பாடுமான்னு கேட்டேன். I asked, what is the revelation? போட்டோ எடுத்துட்டு போய் கொடுத்தா போதும் பாஸ்டர். If we just give a photograph, போட்டோ மேல கை வச்சு அந்த ஆளை பற்றி ஃபுல்லா சொல்லிடுறாரு பாஸ்டர். he will place his hand upon that photograph and says everything about that person. போட்டோ எடுத்துட்டு போனா போதும் பாஸ்டர், அது மேல கை வச்சு கட்டெல்லாம் உடைச்சிடுறாரு பாஸ்டர். If you just take a photograph, he will place his hands upon it and he'll just break all the bonds. ஐயோ அந்த அம்மா கையிலே பிடிக்க முடியல. We are not able to hold her. அப்படி பண்றாரு, இப்படி பண்றாரு. So he is doing this and that. அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, உங்களுக்குலாம் அதெல்லாம் இல்ல, அவர் பாருங்க வேற எக்ஸ்ட்ராடினரி லெவல்ல கொண்டு போறாரு எங்களை. She was about to say, you don't have all those gifts, he is an extraordinary person. நான் அந்த அம்மாட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், அம்மா எச்சரிப்பாருங்க கவனமா இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். And I was continuously telling her, be cautious, be safe, be cautious about it. அவங்க நினைச்சிட்டாங்க நாங்க எரிச்சல்ல பேசுறோம். They thought we speak out of envy. நாங்க எரிச்சல்ல பேசுறோம். They thought we speak out of envy. சரி அந்த அம்மாக்கு அவ்வளவுதான் அறிவுன்னு விட்டுட்டோம். So we thought that's how she knows. கொஞ்ச நாள் கழித்து அதே அம்மா வர்றாங்க, ஒரு வருஷம் கழிச்சு வராங்க. And after a year the same woman came. ஐயோ பாஸ்டர் எனக்கா நீங்க ஜெபம் பண்ணுங்க. Pastor, please pray for me. நான் பெரிய வஞ்சனையில மாட்டிக்கிட்டேன். I caught into a great deceit. என்னம்மா பிரச்சனைன்னு. I asked, what is the problem? பாஸ்டர் ஒருத்தர் என்ன ஃபுல்லா ஏமாத்திட்டாரு பாஸ்டர். A person totally deceived me, Pastor. என்னம்மா என்ன ஏமாத்துனாங்க? What happened? What did he deceive you? பாஸ்டர் நகை ஃபுல்லா கொடுத்தேன் பாஸ்டர். I gave all my jewels, Pastor. 9 லட்சம் கொடுத்துட்டேன் பாஸ்டர். I gave almost 9 lakhs. எனக்கு வந்து 1 இயர்ல கொடுத்துறேன்னு சொன்னாங்க பாஸ்டர். They told they will return back in 1 year. அதுக்கப்புறமா அது வரவே இல்லை பாஸ்டர். But he never came back. அவரை காணவே காணோம் பாஸ்டர், எங்க போனாருன்னே தெரியல. We don't know his whereabouts, we don't know where he is. யாருமா அது? I asked, who is he? வேற யாரும் இல்ல, Not, அந்த முன்னால கட்டெல்லாம் உடைச்சாரு பாருங்க, இவங்களை கட்டி போட்டு அவர் போயிட்டாரு. So the person who just broke all their bonds, he now bound these people and went away. இந்த அம்மா இப்ப கட்டல இருக்காங்க, அவர் ஃப்ரீ ஆயிட்டாரு. Now he is in that bond and he is free now. நமக்கு தேவை விவேகம். We need prudence. விவேகம் ரொம்ப தேவை. Prudence is very essential. கர்த்தருடைய ஞானம் அதை நம்மட்ட பேசுது. And the wisdom of God speaks that to us. நீ ஜாக்கிரதையா இருப்பா. You be careful. நீ விவேகமாயிரு. You be prudent. கர்த்தர் உனக்கு வேண்டிய அந்த விவேகத்தையும் புத்தியையும் தரும்படிதான் ஞானம் சத்தமிட்டு கூப்பிடுது. This wisdom calls out and raises her voice that we may receive that prudence and understanding that is required. நீங்க required. வேதத்தை வாசிக்கும் போது நீங்க உங்களுடைய போதகர்களை பார்க்கிலும் நீங்கள் ஞானிகளா மாறுவீங்க. When you read the Bible, you become more wiser than your teachers. ஆனால் நீங்க வேதத்தை வாசிக்கும் போது என்று எழுதியிருக்கிறது மாத்திரம் இல்ல, என்றும் எழுதியிருக்கிறது அப்படின்றத நிதானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை போதிக்க நீங்க கற்றுக் கொடுங்க. But always give room for the Holy Spirit to teach you not only what is right but also what is also right. சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட வந்து சொல்லி, பாஸ்டர் அவர் பைபிளே திறக்க மாட்டேங்கிறார் பாஸ்டர், எல்லாமே மனப்பாடமா சொல்றாரு பாஸ்டர். Some people will say, Pastor is not only opening the Bible, he says everything by heart.
மனப்பாடமா சொல்றது பாராட்டுக்குரியதுதான். So we always appreciate when you say by heart. ஆனா ஒருத்தர் மனப்பாடமா பேசுறாருன உடனே அவர் பேசுறதெல்லாம் சரி நீங்க எடுத்துக்கொள்ள முடியாது. So just because a person speaks by heart, it doesn't mean whatever he speaks is right. ஒருத்தர் வேகமா பேசுறாருன உடனே அவர் ரொம்ப விவேகமா பேசுறாருன்னு நினைச்சிட கூடாது. Just because a person speaks very fast, it doesn't mean he speaks with prudence. அவர் ரொம்ப சத்தமா பேசுறாருன்றதுக்காக சத்தியத்தை பேசுறாருன்னு அர்த்தம் கிடையாது. Just because a person speaks loud, it doesn't mean that he speaks truth. ஞானம் இன்றைக்கும் கூப்பிடுகிறது. Wisdom is calling out today. ஆண்டவரே அந்த ஞானத்தை கண்டுபிடிக்க எனக்கு ஒரு விவேகத்தை தார். Lord, give me prudence to identify that wisdom. ஜெபம் பண்ணுவோமா? Let us pray. இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, Our merciful and gracious Father, நீர் இன்றைக்கு எங்களை பார்த்து நாங்கள் போகிற வழியிலே, நாங்கள் இருக்கிற வீடுகளிலே, சந்திகளிலே, ஆண்டவரே ஊர் வாசல்களிலே, நியாயாசனங்களிலே, எல்லா இடங்களிலேயும் உம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறீர். Lord, as we go through the paths, beside the gates, in our crossroads, at our doors, in our houses, Lord, you make your wisdom cry out, Lord. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்டு எனக்கு பின்பற்றி வரும். My sheep will listen to me and follow me. அவர்கள் அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவனை பின்பற்றாது என்று வாசிக்கிறோம். And as we read, they will not follow a stranger because they do not the stranger's voice. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஞானத்தையும் தெளிந்த புத்தியையும் தாரும். Lord, give us the wisdom and a sound mind that is required for உம்முடைய everyone. வசனம் எங்களுக்கு வேண்டிய விவேகத்தையும் புத்தியையும் எங்களுக்கு தரட்டும் ஆண்டவரே. Lord, may your word give the prudence and understanding that we இந்த require. Lord. உலகத்தில் எத்தனையோ வஞ்சனைகள், எத்தனையோ ஏமாற்றுகள், எத்தனையோ உண்மையற்ற செய்கைகள் நிறைந்திருக்கும் போது அதற்கு நடுவிலே சத்தியத்தையும் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமான வஞ்சகத்தையும் நாங்கள் பகுத்து பார்க்கிற விவேகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையாய் தாரும். Lord, when the world is filled with all corruption, evil things, and Lord, all the evil things, Lord, but give us discernment and prudence that we may discern which is right, which is truth, and which is evil, Lord. எங்களுடைய வாழ்க்கையில வரும் பின்விளைவுகள் ஒரு நாளும் எங்களுக்கு கசப்பாகவோ வேதனையாகவோ முடியாதபடி அவைகள் எங்களுக்கு சுகத்தையும் எங்களுக்கு இன்பத்தையும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரத்தக்கதாக எங்களுக்கு விவேகமுள்ள தீர்மானங்களை எடுக்க கிருபை தருவீராக. May the Lord give us grace that the consequences that we face in life may not bring all evil things, but rather give us the prudence that we may identify and receive the blessings and goodness from you, Lord. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். Glorify your name alone. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். May God bless you. May God be with you. ஆமென்.